ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டால் கொஞ்சம் பச்சை பட்டாணியாவது பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம்ல. எப்படி பார்த்தாலும் என் பிள்ளைங்க எனக்கு கொடுக்க போகிறதில்ல. பொறுக்கி என் பொண்ணே சாப்பிட்றோம் மேக்ஸிமம். ஸோ பத்தாது, அதனால் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இப்போது ஹீட் ஆன பிறகு கொஞ்சோண்டு கீ விட்டுருங்க. பாட்டில் தான் இது அந்த மாதிரி இருக்குது, ஆனால் ஜிஆர்பி நெய் தான் இதை ஊற்றிருக்கேன். இது ஊற்றின பிறகு நார்மல் குக்கிங் ஆயில் ஊற்றிக்குங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் வச்சுருப்போம் இல்லையா, அது நெக்ஸ்ட்டு போடணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா போட்டுக்கணும். போட்டு லைட்டாக வறுபட்ட உடனே இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து ஒட்டுக்கா போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவர்லேயே வச்சுட்டு விட்டுறலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌனாகவே மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே வாரத்துக்கு ஒரு டைம்னு அரைச்சி வச்சுக்குவேன் நான். ஸோ அதே கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கிடைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கெலாம் ரெடி பண்ணுவேன். சின்ன வெங்காயம்லாம் உரித்து வச்சுப்பேன் தேவையானப்போ டக்குன்னு செய்கிறதுக்கு. இப்போ நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது நல்லா போட்டு வணக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். பத்தலைனா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், ஆனால் கம்மியாக தான் போடுவேன் நான் எப்பயும் உப்பு. லைட்டாக இப்போ உப்பு போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருந்தோம், தக்காளி நல்லா வெந்துடும். ஸோ இப்போ எடுத்து நல்லா மசிச்சு விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு பச்சை பட்டாணி எடுத்து போடணும். உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா தனி மிளகாத்தூளோ இல்லை இன்னும் 2 பச்சை மிளகா வேணும் போட்டுக்குங்க. கொஞ்சம் வதங்கிறதுக்காக மூடிட்டு எடுத்துட்டா கொஞ்சம் வதங்கியிருக்கும். கொஞ்சம் கலர் மாறும் போதே நமக்கு தெரியும். இது வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா என்கிட்ட இல்லை, அதனால் வீட்டில் இருக்க அரைச்ச பிரியாணி மசாலா மட்டும் போட்டிருக்கேன். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கரம் மசாலாவே போட்டுக்கலாம். இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. நல்லா சுருண்டு சுருண்டு இருக்குது. இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன் இல்லையா,
அது ஒரு பங்கு கொஞ்சம் தண்ணி விட்டுலாம். 2வது தண்ணி வந்து அந்த பால், தேங்காய், முந்திரி அதெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, கசகசா, அதிலே மிக்ஸ் பண்ணி 2வது தண்ணி ஊற்றிக்கிட்டா கரெக்டாகிடும். நான் எப்பயும் அளவு இல்லாமல் தான் ஊற்றுவேன், எனக்கு அளவோடு செஞ்சதில்லை. ஸோ அதனால தான் அது எவ்வளோ செய்கிறனோ அதுக்கேற்ற தண்ணி கரெக்டாக வச்சுடுவேன், தீஞ்செல்லாம் போகாது. அதே ஒரு டைம் 2 டைம் அலசி ஊற்றிக்கிட்டால் போதும், தேங்காய் பாலும் ரெடி ஆகிடும். நான் பாஸ்மதி ரைஸில் செய்யலை, வீட்டில் பொன்னி அரிசி இருக்கும் இல்லையா, அதிலே செஞ்சுருக்கேன். எனக்கு அரிசி உடையாது. ஸோ அதனால் ஒரு அரை எலுமிச்சை பழமே எனக்கு போதுமானது. ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சு விட்டுருக்கேன். கலர் பொடி வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போட்டு தான் இருக்கிறேன். ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். அமுல் பட்டர் எப்பயும் வீட்டில் இருக்கிறதுல கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு சிலர் நெய் வச்சுருந்தா அது போட்டுக்கோங்க. நான் பட்டர் வச்சுருக்கிறதால பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ஒரு டைம் கொதி வரட்டும். பட்டர் நல்லா உருகிடுச்சு ஹீட்லே. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்தலாம் நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சேர்த்துக்கிட்டேன். கஸ்தூரி மெத்தியும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நான் வச்சுக்கிட்டேன். இதிலே நல்லா வெந்துடும். மூணு விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ நான் இதுக்கு கிரேவி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு எறா தொக்கும் பண்ணியிருக்கேன். எறா தொக்கு ரைத்தா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு.